ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் நம்ம ரேப்பிடோ பைக் டேக்ஸி தான் ஓட்ட போகிறோம். ஆனால் நான் இந்த டைமில் ஓட்டி போட்டதில்லை. 3 PM - 9 PM வரைக்கும் அந்த 6 ஹவர் நம்ம நான் ஸ்டாப்பாக ரேப்பிடோ பைக் டேக்ஸி ஓட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ அப்புறம் இன்றைக்கான சின்ன எய்ம் என்ன தெரியுமா, இந்த 6 ஹவரில் நம்ம 1000 சம்பாதிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சேலஞ்ச் வச்சு நான் ஓட்ட போகிறேன். டைம் ஷார்ப்பாக 3 ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணிடலாமா? ஸோ இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும், நமக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ப்ரோ நீங்கள் எந்த ஊரில் ரேப்பிடோ ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. நான் ஓட்டுற ஊர் வந்து சென்னை. இன்றைக்கும் வழக்கம் போல் வந்து நம்ம பெரிய பெரிய ஆர்டர் தான் எடுக்க போகிறோம். ஓகே, சின்ன சின்ன ஆர்டர் தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஆர்டர் கூட போடல. நாங்கள் உள்ளே போவோம். சரியான வெயில் அடிக்குதுப்பா. 1000 ரூபாய் சம்பாதிக்கணுன்றக்காக ஸோ இந்த நம்மள சேஃப்டி இல்லாமல் டக்குன்னு நம்ம சேஃப்டியே இல்லாமல் 1000 ரூபாய் மட்டுமே நம்ம எய்ம் வச்சு ஓட்ட போகிறதில்ல. எப்பயுமே வந்து சேஃப்டியை மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். இங்கே வந்துட்ட லொக்கேஷன் நான் எங்கேன்னு கரெக்டாக தெரில. ஓகே, 129 ரூபா ஆர்டர் அக்செப்ட் பண்ணிடலாமா? சார் ஓடிபி சொல்லுங்கள். 139. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 435 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டே இருந்தேன். ஸோ நான் பிக்கப் பண்ணுறதுக்கு அது பாருங்கள், அதுக்குள்ளே கஸ்டமர் மேம் பாருங்கள், அதுக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டுக்கிறாங்க. டிராஃபிக்கில் போகிறதுக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 733 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம். டிப்ஸு கிஃப்ட்ஸ்லாம் சேர்ந்தால் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம சென்னையில் எந்த மூலையில் இருக்கோம் எனக்கே தெரில. நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போடுவாங்கன்னு சொல்லி நினச்சி எதிர்பார்த்துட்டே வந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க. காட்டுப்பாக்கம் கிட்டே, நம்ம வீட்டு நியர்பை காட்டுப்பாக்கத்துக்கிட்டே போட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து வேற ஒரு கேப்டன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டைம் ஷார்ப்பாக 9. இந்த டைமில் நம்ம ரேப்பிடோ பைக் டேக்ஸி வந்து ஆஃப் பண்ணிட்டோம். 733 ரூபா தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினச்சோம். ஏன் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹைவே ஏறிட்டோம். ஹைவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே ஹைவேல வந்திருப்போம். ஏன்னா ஹைவேலாம் பெருசாக ஆர்டர் வராது இல்லையா. ஆர்டர் போட்டாங்க பெரிய பெரிய ஆர்டர், ஆனால் நம்ம வீட்டு பக்கம் இல்லை, வேறு எங்கெங்கேயோ போட்டாங்க. சரி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ தான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் டிப்ஸு கொஞ்சம் நல்லா வந்துச்சு. எனக்கு டிப்ஸ் எவ்வளோ வந்துச்சு, ரேப்பிடோ தரப்புல எவ்வளோ கமிஷன் பிடிச்சாங்க, நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும், எவ்வளோ பெட்ரோல் போட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் டீட்டெயில்டாக லாங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு எக்ஸாக்டாக நம்ம கைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் பேர் போட்டிருக்கா, இங்கே வீடியோ சிம்பிள் இருக்கா, இதே மாதிரி வந்து கீழே இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் பிளாக பாருங்கள். கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள்.